ஹாய் வெல்கம் டு நிவிதியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வறுத்துக்கலாம். இது ஆயில் போட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணல. ஸோ வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து முள்ளங்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, அந்த டைம் வரையும் நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்கின போது கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ குக் பண்ண விடலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸோ மூடி போட்டு வச்சுடுங்க, நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோட ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் தாளித்து விட்டுடலாம். ஸோ இந்த முள்ளங்கி சட்னி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அப்படியே வீடியோ பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.